அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் போராட்டத்தில். பாண்டி பகுதி வாழ்வெட்டு சம்பவம். கைக்குண்டுடன் சிக்கிய இளைஞர். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் உத்தியோகத்தர்களின் பணி சுமை அதிகரிப்பு. இலங்கையில் டீசல் விலை 600 ரூபாவாக உயரும் சாத்தியம். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் ஒருமுறை நாடு தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவடையும் காலம் குறித்து இன்று நடைபெறவுள்ள மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் இடமாற்ற செயற்பாடுகளை அரசியல் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த வாரத்துக்குள் 2 சந்தர்ப்பங்களில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தது. தங்களது தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து அதிகாரிகளின் எதிர்மறையான பதில்களை கருத்தில் கொண்டு மீண்டும் மேவாரான போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்ததாக உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பாண்டி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கோக்கவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரே மருதனார்மடம் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி பாண்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தி அவரை காயப்படுத்தியதுடன் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டு சென்ற கும்பலில் ஒருவராக இவர் செயற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் இந்த இளைஞருக்கு அண்மையிலேயே திருமணம் நடைபெற்றுள்ளதுடன் அவர் தற்போது மருதனார்மடம் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பணி சுமையும் அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் உலகவாய் சுகாதார தின வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு வியாழக்கிழமை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் வெலிக்கடி சிறைச்சாலை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு பயிற்சி மத்திய நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலமாக குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறை அதிகாரிகளின் வேலைப்பளவும் பல மடங்காக அதிகரித்துள்ளது. அத்தோடு தொற்று நோய்களும் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்கள் மற்றும் பதிவாகும் மரணங்களுக்கு 80% தொற்றா நோய்களே பிரதான காரணமாக உள்ளன. இவ்வாறு உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 70 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர். முறையான கணக்கெடுப்பு இல்லாவிடனும் கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% உயர் இரத்த அழுத்தம் 30-33% நீரிழிவு நோயும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் நாளாந்தம் 100 புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். தற்போது சிறைச்சாலை திணைக்களத்தின் கீழ் சுமார் 6000 உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுவதுடன் 36 சிறைச்சாலைகளில் சுமார் 33,500 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டே சுகாதார அமைச்சு எத்தகைய திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதனால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்க கூடும் எனவும் புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்கம் மானியங்களை வழங்க நேரிடும் எனவும் இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்ற ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும்
போட்டியிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழி இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு விலை அதிகரிப்பு மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விடவும் வலுவானது என தனான பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஈரானிய பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவின் A-10 ரக விமானம் ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதனை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள வான்பரப்பில் வைத்து இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளதுடன் தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அதன் விமானி வான்குடி மூலம் வெளியேறி உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானில் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தின் விமானியை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த விமானமே எவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.